எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தித்து மீண்டும் ஒரு பொழுதில் டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்திசையாவும் பிறந்து வாழுகின்ற இனிய தமிழ் உறவுகளை சந்திக்க கிடைத்த இந்த பெரும் பொழுதை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி. வாரந்தோறும் டான் தொலைக்காட்சி உலகம் முழுவதும் நம் தமிழை எடுத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு களம் இந்த டான் தொலைக்காட்சியினுடைய டான் பட்டிமன்றமும். மிக அருமையாக நம்முடைய இளைய தலைமுறையினுடைய பேச்சாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து அவர்கள் ஆற்றல்களை உலகம் முழுவதும் காவி செல்லுகின்ற ஒரு பெரும் பணியை டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் செய்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அல்லது நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டதன் பின்னர் தான் நம்முடைய மண்ணிலே எத்தனை ஆளுமை மிக்க இளைய பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி நமக்கு தெரிகிறது. மிக பெருமதி வாய்ந்தவர்கள், மிகவும் தீர்க்கமாக தர்க்க ரீதியாக சிந்திக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு பலத்தோடும் காஃபிய உணர்வுகளோடும் தமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பை அணுகக்கூடியவர்கள், இவ்வாறு படைப்பாற்றல் சிந்தனை மிக்கவர்கள், இவ்வாறு பல்வகமை ஆற்றல் கொண்ட நம் இளைய தலைமுறையை கொண்டு வந்து இந்த டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் இந்த அரங்கில் இருத்துகிறார்கள் என்றால் அவர்கள் செய்கின்ற முயற்சி பெரியது. 6 இளையவர்கள் இங்கே அரங்கேறி இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தொலைக்காட்சி வாயிலாக அறிமுகமானவர்கள், மிக ஆற்றலாளர்கள். இன்றைக்கு தங்களுடைய தொழில்துறை சார்ந்தும் தங்களுடைய தடங்களை பயணித்து முன்னோக்கி பயணிப்பவர்கள். இளமையினுடைய கனவுகளோடு, இளமையினுடைய எதிர்கால இனிப்பான நினைவுகளோடு தங்கள் வசந்த காலத்தை எதிர்பார்த்த வண்ணம் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, அவர்கள் அதற்கேற்ற விதத்தில் ஒரு தலைப்பை எடுத்து என்னையும் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் அல்லது பெரிதும் தேவைப்படுவது அறிவா அன்பா? எது திருமண வாழ்க்கைக்கு அதிகம் தேவைப்படுகின்றது என்று கேட்கின்ற பொழுது பல விடயங்கள் உண்டு. அவர்கள் 2ஐ தெரிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று அறிவு, மற்றது அன்பு. அறிவு, அன்பு, இந்த 2 விடயங்களை எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், அல்லது வெற்றிகரமாக அமைய வேண்டும், அல்லது என்ன நோக்கத்தில் அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு அது நிறைவு பெற வேண்டும் என்றால் எது பெரிதும் இருக்க வேண்டும், அறிவா அன்பா? ஒரு தலைப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, அவர்கள் இன்னும் திருமண வாழ்க்கைக்குள்ளே பழக்கப்படாத மனிதர்கள். நான் அவர்களோடு விசாரித்து பார்த்ததிலே ஒருவர் தான் இப்பொழுது சற்று அடியெடுத்து வைத்திருக்கிறார் திருமண வாழ்க்கைக்குள்ளே, பதிவு திருமணம். மற்ற 5 பேருமே மிகப்பெரிய இனிப்பான நினைவுகளோடு அதுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்புத்தான் திருமண வாழ்க்கை என்பது பயனுரை செய்வதற்கு பெரிதும் தேவைப்படுவது அறிவா அன்பா? திருமணம் என்பது எப்படி என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரவிலக்கணம் இருக்கும். சிலரை கேட்டால் திருமணம் என்றால் ஆயுள் தண்டனை என்பார்கள். சிலரை கேட்டால் திருமணம் என்பது சொர்க்கம் என்றார்கள். அதனால தான் சொன்னார்கள் பெரியவர்கள், இந்த கணவன் யாருக்கு யார் கணவன் மனைவி ஆகுவது எல்லாம் சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுவது என்று, அல்லது இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்வார்கள். இல்வாழ்க்கை என்பது அன்பும் பயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் உடைத்தது என்று வள்ளுவன் சொல்வான். ஒவ்வொருவருடைய பார்வையிலே இல்வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள். திருமணம் என்பது நம்முடைய பண்பாட்டை பொறுத்தவரையிலே, கீழைப்புல பண்பாடுகளை பொறுத்தவரையில் மிக ஆழமான ஒரு உறவுக்கான ஒப்பந்தம். திருமணம் என்பது ஒரு உறவுக்கான ஒப்பந்தம். சட்டம் ஒப்பந்தமாகத்தான் பார்க்கும். திருமணத்தை 2 தரப்புகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், அதுதான் நீங்கள் செய்கின்ற பதிவு திருமணம். 18 வயதுக்கு மேற்பட்ட 2 பேர் சுய விருப்பின் பேரில் தங்களுக்கிடையில் செய்து கொண்டுகின்ற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். 2 தரப்புகள் தமக்குள் செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தம். சட்டத்தினுடைய பார்வையில் திருமணம் அப்படித்தான். புரிந்துணர்வு இல்லாமல் போய்விட்டால் அதே சட்டம் உங்களை பிரித்து வைக்கும். ஏன், ஒப்பந்தத்தை வலிதற்றதாக்கலாம். திருமணம் என்பதை சட்டம் அப்படி பார்க்கிறது. ஆனால் நம்முடைய சம்பிரதாய பார்வையிலே திருமணம் என்பது அப்படி அல்ல. திருமணம் என்பது உலகத்தினுடைய இயக்க சக்தியாக, உலகத்தினுடைய சிருஷ்டிப்பினுடைய சக்தியாக, ஒரு நல்ல வாழ்க்கையினுடைய நல்ல சமுதாயத்தினுடைய வேறாக நம்முடைய சமூகம் அதை திருமணத்தை பார்க்கிறது. அதனாலே தான் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடாம்புடியாக தெரிகின்றவர்கள் எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டு விட்டால் அடங்கி போய் விடுவார்கள் என்று சொல்வார்கள்.
சண்டித்தனம் காட்டுகின்ற பிடியர்கள் எல்லாம் ஒரு கல்யாணம் கட்டி வைத்துவிட்டு அடங்கி போயிடுவார்கள். ரெண்டில் திருமணம் என்றால் திருமணத்துக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஒருவரை அடக்குவதல்ல, ஒருவரை சரியான பாதையில் நெறிப்படுத்துகின்ற சக்தி திருமணத்துக்கு இருக்கிறது. நம்முடைய பண்பாட்டில் திருமணத்தை அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மேலை புலத்திலே திருமணம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு அங்கே திருமணங்களில் பல வகை வந்துவிட்டது. எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதுதான் திருமணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்ணும் சேர்ந்தாலே திருமணம் என்று பல நாடுகள் வந்துவிட்டது. ஆணும் சேர்ந்தால் திருமணம் என்று வந்துவிட்டது. இப்போ இந்த எல்லைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வாத எல்லைகள். நமக்கு ஒவ்வக்கூடிய எல்லைக்குள்ளே நின்று கொண்டுதான் நாம் இந்த தலைப்பை பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போவது நம்முடைய பண்பாட்டினுடைய வேரின் அடிநாதமாக இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையினுடைய இனிமைக்கு அல்லது அதனுடைய வெற்றிக்கு பெரிதும் துணை செய்வது அறிவா அன்பா என்று நாங்கள் பார்க்க போகிறோம். முதலிலே இந்த அரங்கை ஆரம்பிப்பதற்கு அன்புதான் திருமண வாழ்க்கைக்கு பெரிதும் துணை செய்வது என்கின்ற அடிப்படையிலே பேச்சு ஆரம்பிக்க இருக்கின்றார் செல்வி நாகலிங்கம் ஜனனி அவர்கள். அவர்கள் ஒரு தனியார் துறையிலே மிக முக்கியமான பதவியிலே இருப்பவர். மகளிருக்கு முன்னுரிமை என்கின்ற அடிப்படையில் அந்த அணி முடிவு செய்து ஒரு மகளிரை தங்களுடைய அணித்தலைவியாக களமிறக்குகிறார்கள். திருமண வாழ்க்கைக்கு பெரிதும் தேவைப்படுவது அன்புதான் என்று பேசுகிறார் ஜனனியை வரவேற்போம். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, என் தரப்புவாத சகோதரர்களே, என் எதிர்த்தரப்புவாத நண்பர்களே, டான் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மகிழ்ச்சியான திருமண வாழ்விற்கு தேவை அன்பா அறிவா. நான் மகிழ்ச்சியான திருமண வாழ்விற்கு தேவை அன்பு என்றும் தலைப்பிலே வாதிட வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நாயகன் நாயகி ஆகுகின்ற தருணம் திருமணம். திருமணம் என்பது இரு மனங்கள் இணைவது அல்ல, இரு குடும்பங்கள் இணைவது. இரு குடும்பத்திலே மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கு அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும். திருமண வாழ்வு என்கின்ற சக்கரத்தினுடைய அச்சாணி அன்பு. எவ்வாறு அச்சாணி இல்லாமல் வண்டி ஓடாதோ அவ்வாறு அன்பு இல்லாமல் திருமண வாழ்வு சற்றும் நகராது. காமத்தில் சிறந்தது ஊடல் என்றான் வள்ளுவன். ஆம், அன்பின் வழியாக ஊடல் பிறக்கின்றது. நான் ஒரு 75 வயதுடைய ஒரு தம்பதியினரை சந்தித்த போது அவர்கள் மிகவும் அந்யோன்யமாக ஒருவருக்கு ஒருவர்களுடைய அன்பை காதலை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடன் என்னுடைய கேள்வியை கேட்டேன், நீங்கள் இத்தனை காலமும் எவ்வாறு உங்களுடைய திருமண வாழ்வை நிலைநிறுத்தி வாழ்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெரியவருடைய பதில் இவ்வாறாக இருந்தது. என்னுடைய மனைவியை நான் 20 வயதிலே சந்தித்த பொழுது அவளுடைய அழகு, பிறை போன்ற நெற்றி, அகண்ட புருவம், பூவின் இதழில் பனித்துளி போல் அவள் இதழோரம் ஓர் அழகிய மச்சம், உரல் போன்ற உடல், கொவைப்பழம் போன்ற நிறம். அவள் கண்களை பார்த்தால் உலகம் தெரியும் என்று அவளுடைய அழகை வர்ணித்து அன்று அவள் இதயத்துக்குள் விழுந்த நான் இன்று 50 வருடங்கள் கடந்தும் அவள் மீது இருக்கின்ற காதல், அவள் மீது இருக்கின்ற அன்பு இன்னும் எனக்கு சலிக்கவில்லை. நான் இன்றும் அவளை முதல் இரவில் எவ்வாறு சந்தித்தேனோ, அவளை முதல் இரவில் எவ்வாறு தயக்கத்துடன் கட்டி அணைத்தேனோ அதே அன்புடன் நான் அவளை பார்க்கிறேன் என்று மிக எளிமையாக சொல்லி சிரித்தார். நடுவர் அவர்களே, வாழ்வை வாழ்வதற்கு அறிவு வேணும். ஆனால் வாழ்வை கொண்டாடி தீர்ப்பதற்கு அன்பு மட்டுமே வேண்டும். முட்டாள்கள் அறிவினால் குடும்பத்தை ஆள நினைக்கின்றார்கள். ஆனால் அறிவாளிகளோ அன்பினால் குடும்பத்தை ஆள நினைக்கின்றார்கள். அன்பு ஒருவரை தோற்று மகிழ்ச்சி பெறுகிறது. அதாவது அன்பு ஒருவரிடம் தன்னை தோற்று மகிழ்ச்சி பெறுகிறது. ஆனால் அறிவு ஒருவரை தோற்கடித்து மகிழ்ச்சி பெறுகிறது. ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் யாரென்றே, அதாவது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணத்தில் யாரென்றே தெரியாத ஒரு
ஆடை களைந்து உறவாடுகின்ற போது, ஆடை களைந்து நாணம் இழந்து உறவாடுகின்ற பொழுது அவளுக்கு அங்கு வந்தது அவன் முதல் நாளில் பார்த்த அன்பு. அன்பின் பிரகாரம் நம்பிக்கை பெறுகிறது. நம்பிக்கையின் பிரகாரம் வாழ்வில் ஆயுள் வரை அவள் தன்னுடைய திருமண வாழ்வை நடத்தி செல்கின்றாள். அன்பு மிக சிறந்த ஆயுதம். அன்பு சாதிக்கும், அறிவு போதிக்கும். நடுவர் அவர்களே, ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் 10 மாதங்கள் அவள் பிரசவிக்கும் பொழுது மனதில் சுமக்கின்றான். பிரசவ அறையிலே இருந்து அந்த பெண் வருகின்ற பொழுது அவனுடைய கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த கண்ணீர் அறிவின் வழியாக வரவில்லை, அன்பின் வழியாக வந்தது. இன்றைய சமுதாயத்தினர் அறிவுதான் ஒரு வெற்றிகரமான சமுதாயத்தினை, ஒரு குடும்ப வாழ்வினை கொண்டெழுக்கும் என்று சொல்கின்றவர்கள் பலர் நீதிமன்ற வாசல்களில் விவாகரத்து வேண்டி நிற்கின்றார்கள். ஆனால் அன்பின் வழி சென்றவர்கள் தனது பேர குழந்தைகளுடன், தனது மனைவியுடன், தனது பிள்ளைகளுடன் ஆலயங்கள் சென்று தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த பட்டிமன்ற அரங்கத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலேயே மக்கள் சனத்தொகையால் நிரம்பி வழிகின்ற அனைவரும் அன்பு வழியாகவே இந்த பூவுலகில் வந்து பிறந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே நடுவர் அவர்களே, எங்களுடைய வாழ்வியலை பாட, எங்களுடைய வாழ்வியலை கொண்டாட, எங்களுடைய வாழ்க்கையை இனிதாக பெறுவதற்கு அன்பு என்ற ஒற்றை சொல் போதும் என்று கூறி, மகிழ்ச்சிகரமான என்ற அடைமொழி பாவிக்கப்பட்டதனால் மகிழ்ச்சிகரமான என்ற வாழ்விற்கு அன்பு மட்டுமே தேவை என்பதனை மிக ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமண வாழ்க்கைக்கு பெரிதும் தேவைப்படுவது அன்புதான் என்பதை அருமை சகோதரி ஜனனி அவர்கள் திருமணம் ஆரம்பித்து அது முடிவு எய்துகின்ற வரைக்கும் ஒவ்வொரு பருவங்களிலும் அல்லது ஒவ்வொரு தடவைகளிலும் அது இவ்வாறு எங்களுக்குள்ளே தேவைப்படுகிறது என்பதை அழகாக சொன்னார். ஒரு அழகிய வயோது போன தம்பதிகளுடைய கதைகளை சொல்லி அரங்கிലേക്ക് கொண்டு வந்தார். அவர் சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நம்முடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய நாட்டினுடைய அந்நிய தம்பதிகளை பார்த்து அவர்கள் நீண்ட காலமாக ஒன்றாக வாழுகிறார்கள். அந்த நாட்டிலெல்லாம் அது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கிற சூழலிலே அவர் பார்த்து கேட்டார், 50 வருடங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கழித்திருக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம்? உங்களுடைய பண்பாட்டில் அவ்வளவு தூரம் நின்று பிடிப்பதெல்லாம் பெரிய விஷயமே என்று கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், அவருடைய மனைவிதான் அதுக்கு பதில் சொன்னார். திருமணமான புதிதிலே நானும் என்னுடைய கணவருமாக குதிரையிலே பயணம் போனோம். குதிரையிலே பயணம் போன பொழுது குதிரை இடறுபட தொடங்கியது. அவர் அதனுடைய காதிலே ஒரு தட்டு தட்டி த ஃபர்ஸ்ட் வார்னிங் என்று சொல்லிவிட்டு போனார். 2வது தடவை அங்காலே தள்ளி போகிற பொழுது மீண்டும் குதிரை இடறியது. பின்னர் மற்ற காதலையை தட்டி செகண்ட் வார்னிங் என்றார். மீண்டும் குதிரை இடறியது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே டக்கண்டு பொக்கெட்டுகளை இந்த துவக்கி எடுத்து குதிரையை சுட்டு விட்டார். அவ்வளவுதான். உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி, மனைவிக்கு பெரிய அதிர்ச்சியாக போய்விட்டது. என்ன காரியம் செய்தீர்கள்? எவ்வளவு பெருமதி வாய்ந்த குதிரை, இதையா இப்படி சுட்டுக் கொள்வது? ஃபர்ஸ்ட் வார்னிங் என்றார் மனைவியை பார்த்து. அதற்கு பிறகு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கு 50 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இதில் சொல்ல வர செய்தி உங்களுக்கு புரியும். உண்மையிலே திருமண வாழ்க்கை என்பது ஒருவருக்கு ஒருவர் அடங்கி வாழ்வது அல்ல, ஒருவரை ஒருவர் அடக்கி வாழ்வது அல்ல, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி வாழ்வது என்கின்ற விதமாக ஜனனியுடைய வாதம் அமைந்திருக்கிறது. இல்லை, இது எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு யதார்த்தமாக சாத்தியமாகும்? 24 மணித்தியாலமும் தேனாரும் பாலாருமோடு அன்பிழ்த்து மூழ்கி திளைத்து வாழுதல் என்பது எவ்வளவு சாத்தியம் என்கின்ற கேள்வியும் யதார்த்தமானது. அந்த பதிலோடு தான் எதிர்த்தரப்பு இருக்கிறது. அந்த அணியை தலைமை செய்து வருகின்றார் அருமை தம்பி கணேசலிங்கம் ஜீவானந்தன் அவர்கள். டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற அரங்குக்கு அவர் புதியவர் அல்ல. தொழில்துறை சார்ந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். சண்டிலிப்பாய் சங்கானை பிரதேச செயலகத்திலே பணியாற்றுகின்றார். ஆனாலும் ஒரு நல்ல வித்துவம் மிக்க ஒரு ஆசிரியர், இந்து நாகரிகத்தை கற்பிக்கின்றவர், ஒரு பண்பாட்டு புலத்தை கற்றுக்கின்ற துறையினூடாக பார்ப்பவர். அவருடைய பார்வையிலே அறிவுதான் திருமணத்துக்கு அவசியம் என்று பேச இருக்கிறார். கேட்கலாம் ஜீவா, வாருங்கள்.
என்னை என்னுள்ளிருந்து இயக்குகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை மனதிலே இருத்தி இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற நடுவர் பெருந்தகைவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக டான் தமிழொலியினுடைய நேயர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புகளோடு பட்டிமன்றத்துக்குள் நுழைகின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கு தேவை அன்பா அறிவா என்கிற தலைப்பு இங்கே தந்துவிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த உலகத்திலே அவசரமான உலகம், அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கு ஓடுகின்றோம், எதற்கு ஓடுகின்றோம் என்று தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு, எங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு உறுதுணையாக இருப்பது அறிவு என்கின்ற சிந்தனையின் பாற்பட என்னுடைய கருத்துக்கள் அமையப் போகின்றன. நடுவர் பெருந்தகையவர்களே, முதலிலே வந்து பேசிய பெண்மணியவர்கள் தங்களுடைய உள்ள ஆதங்கங்களையும் உள்ள குமுறல்களையும் மிக வேகமாக ஆணித்தரமாக பதிவு செய்து சென்றிருக்கின்றார். அவருடைய உள்ள குமுறல்களும் இனி வரப்போகின்ற திருமண வாழ்க்கையில் நுழையப்போகின்ற அந்த ஆதங்கமும் அவர்களுடைய பேச்சில் தொனித்தது. நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அன்பு 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 என்று சொல்லி மிக அழகாக எடுத்து எம்பி சென்றிருக்கின்றார். எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அன்புதான் அவசியம் என்று. ஒரு காலம் இருந்தது, ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, அன்பு இருந்தது, உண்மையான காதல் இருந்தது. நியாயம் நியாயம் யாராகியரோ எந்தையின் நொந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வளியறிதும் செம்புலப்பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று சொல்லி மிக அழகான ஆழமான அன்பும் இருந்தது. ஆனால் இன்றைய உலகம் அன்பினால் இருக்கின்றதா, அன்பினால் இயங்குகின்றதா என்றால் அது இல்லை, அது அறிவினால் தான் இயங்குகின்றது என்கின்ற உண்மை இன்று நவீன யுகத்தில் வளர்ந்து வருகின்றது. பாப்போம், திருமூலவர்கள் மிக அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். இங்க அன்புக்கு ஆதாரம் எதுவாக இருக்கின்றது? ஆக அன்பும் சிவமும் அன்பும் ஆண்டவரும் ஒன்றுதான் என்று அறிவதற்கு துணையாக இருப்பது அறிவாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மிக அழகாக எடுத்து சொன்னார். திருமணம் என்றால் என்ன? மனங்கள் இணைவது என்று சொன்னால் அதற்கு அப்பாலே அறிவியல் சார்ந்த விடயங்கள் அநேகமாக இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் அதை பார்க்கின்றோமா என்றால் இல்லை. திருமணம் என்றால் என்ன? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற நிலையிலே எங்களுடைய இளைய சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நடுவரையா அவர்களே, இன்று 21ஆம் நூற்றாண்டில் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இன்றைய இளைய சமுதாயம் திருமண வாழ்க்கைக்கு ஏன் நுழைந்தோம் என்று தெரியாமல் அல்லலுகின்றார்கள். நான் நேரடியாக கண்ட உண்மை, ஒரு தம்பி, நான் மோட்டார் பைக்கில் வருகின்ற பொழுது, போன கிழமை நடந்த சம்பவம், வருகின்ற பொழுது அண்ணா ஏற்றிக்கொண்டே இல்லை அந்த ரக்கி விடுங்கன்னு சொன்னான். ஓம் தம்பி வா ஏறு தம்பி என்று சொல்லி போடு. அப்போ என்ன தம்பி வேலை செய்கிறீங்கள் என்று கேட்டால், அண்ணா நான் பழம் விற்கிறேன் வீதியில். ஓகே, பழம் விற்கிறேன். அப்போ என்ன கல்யாணம்? ஓ, திருமணம் செய்துட்டேன் அண்ணா, கல்யாணம் கட்டிட்டேன் அண்ணா. எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் அண்ணான்னு சொல்லி போட்டு கண்ணீர் விட்டு அழ தோங்கிட்டான். தெரியாமல் திருமண வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டேன் அண்ணா. அனுபவிக்க வேண்டிய இளைய சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை நான் இழந்து விட்டேன். 18 வயசில் திருமணம் செய்திருக்கின்றேன். உண்மையிலேயே மிக வேதனைக்குரிய விடயம். திருமணம் என்றால் என்ன என்கின்ற தெரியாமல் இருக்கின்ற அந்த பருவத்தில் திருமண வாழ்க்கைக்கு நுழைந்துவிட்டு இன்றைய இளைய சமுதாயம் அல்லலுறுகின்றது. திருமணம் என்றால் என்ன? 10 பொருத்தம் பார்த்து, நவக்கிரகங்கள் சாட்சியாக
அட்டதிக்கு பாளையர்களை அழைத்து சப்த ஸ்வரங்கள் இசைக்க அறுசுவை உணவு கொண்டு பஞ்சபூதங்கள் சாட்சியாக நால்வேதங்கள் ஒழிக்க 3 முடிச்சு போட்டு இருமணம் ஒரு மணமாவதே திருமணமாக இருக்கின்றது. நீங்கள் இதை ஒரு பரவலாக ஒரு பாடலாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இதற்குள்ளே பல்வேறுபட்ட அர்த்தங்களும் தத்துவ கருத்துக்களும் அறிவியல் சார்ந்த விடயங்களும் இருக்கின்றது. அக்கினியை நாங்கள் தெய்வமாக மதிக்கின்றோம், 3 முடிச்சு போடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தந்தவளை 3 முடிச்சு போட்டு மனைவியாக ஏற்கின்றோம். அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்க வேண்டுவதற்காக. ஆனால் இன்றைய திருமணங்கள் நிலையான அன்பை நோக்கியா இருக்கின்றது. இல்லை, அந்த ஒரு சில எங்களுடைய தலைவி சொன்ன மாதிரி ஒரு சில இன்பங்களுக்காக, ஒரு சில கணநேர இன்பங்களுக்காக இன்றைய திருமண வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பு அங்கே முறியடிக்கப்படுகின்றது. ஆக எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அறிவு சார்ந்த விடயங்களை அன்பும் தேவைதான். ஆனால் அறிவு சார்ந்து சிந்தித்து திருமண வாழ்க்கைக்கு நுழைந்தால் அந்த திருமண வாழ்க்கை அன்போடும் அறிவோடும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை தம்பி ஜீவா அவர்கள் மிக அற்புதமாக இந்த தலைப்பை பார்த்தார். திருமண வாழ்க்கைக்கு அறிவா அன்பா என்ற கேள்வி வருகின்ற பொழுது திருமணத்துக்குள்ளே நுழைவதற்கு கூட அறிவு தேவை. அறிவற்ற விதமாக பொருத்தமற்ற பருவத்துக்குள்ளே திருமணத்துக்குள்ளே போய் சங்கடப்படுகின்ற பலரை பார்த்தோம் என்று படம் வைக்கின்ற தம்பியை கொண்டு வந்து அரங்குக்கு கொண்டு வந்தார். அதை கேட்கின்ற பொழுது அந்த தம்பி மீது இன்னும் அளவு கடந்த மரியாதை வந்தது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் கடினப்பட்டாலும் 2 பிள்ளைக்கு அப்பாவாகிவிட்டேன், பழம் வித்து தன்னும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தெருவிலே நிற்கிறானே, அந்த அன்பு பெரியது இல்லையா? அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கைக்கு அது உண்மை கதையாக இருந்தால் அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அவன் இதை பார்ப்பான் என்று நான் நம்புகிறேன். ஜீவா அழகாக சொன்னார். எங்களுடைய பண்பாட்டிலே திருமணத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? திருமணம் என்பதை ஒரு இறை சாட்சியாக, திருமணத்தை இந்த இயற்கையினுடைய சாட்சியாக, ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற ஒரு அற்புதமான பந்தமாக பார்க்கிறோம். அந்த பந்தம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அது எவ்வளவு தூரம் அறிவார்ந்த ரீதியான சிந்தனையோடு கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதத்தினுடைய அடித்தளம். அது மறுப்பதற்கில்லை. இப்பொழுது அவரை எதிர்த்து பேசுவதற்காக அருமை தம்பி ஜனாத் அவர்கள் அவர் பேச இருக்கிறார். என்னதான் நீங்கள் அறிவு பெரிது என்று பேசினாலும் திருமணத்தினுடைய அச்சாணி என்பது நம்முடைய தலைவி சொன்னது போல அன்புதான் என்று பேச இருக்கிறார். அருமை தம்பி ஜனாத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு. நடுவர் அவர்களை விழித்து கொண்டு என் சக மற்றும் எதிரணி விவாதிகளை வணங்கி கொண்டு தலைப்பை தொடுகிறேன். மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை அன்பா அறிவா என்பது தலைப்பு. நடுவர் அவர்களே, சமகாலத்து திருமணத்தின் போக்குகள் பலவற்றை நீங்கள் கூறி சிரித்தீர்கள். கொழுவல் கல்யாணம் என்று அதை நகைச்சுவையாக சாடினீர்கள். அது மட்டுமா நடுவர் அவர்களே? இப்பொழுது திருமணங்களிலே அரங்கேறுகின்ற கேளிக்கைகள் அது மட்டுமா நடுவர் அவர்களே? வெளிநாடுகளில் இருந்து கொண்டு மாத்து மோதிரத்தை ஸ்கைப்பிலும் வாட்ஸ்அப் கோலிலும் மாத்துகிறார்கள், அதை சொல்லவா? லிவிங் டுகெதர் என்கின்ற ஆங்கில கலாச்சாரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு அதுவும் சரி என்று ஜாழ்மண்ணிலும் விவாதிக்கிறார்களே, அதை சொல்லவா? கல்யாணத்திலே தாலி இல்லாவிட்டாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றதை, அதை சொல்லவா? 1000 கேளிக்கைகள் நடுவரவர்களே உலாவிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே நின்று கொண்டு இந்த மகிழ்ச்சியான திருமண வாழ்விற்கு அன்பா அறிவா முக்கியம் என்று விவாதிப்பது காலத்தால் சால சிறந்த விவாதம் என்றே நான் கருதுகிறேன். நீங்க சொன்னது போல இந்த திருமணத்தில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதிலே பலருக்கு தெரியாது. திருமணமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். நாம் நடுவர் அவர்களே, அதுக்கு பிறகு தெரியும் எவ்வளவு சர்ப்ரைஸ் அதுக்குள்ள இருக்கு. பேசுங்கள் நடுவர் அவர்களே. திருமணம்
பூமியிலே நிச்சயிக்கப்படுவதல்ல, அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று காலாதி காலமாக சொல்லி வருகிறார்கள். இந்த திருமணம் காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக, அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒப்பந்தமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு அவசியம் அன்பே அன்பே அன்பே. அன்பில் அடித்தளமிடப்பட்ட இல்லற வாழ்க்கையே சுவைக்கிறது, நிலைக்கிறது. நடுவர் அவர்களே, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணங்களோ, அறிவை வைத்துக்கொண்டு அளக்கப்படுகின்ற மானுடமோ திருமண வாழ்க்கைக்குள், இல்லற வாழ்க்கைக்குள் கசத்து போய்விடுகின்றது. நடுவர் அவர்களே, அழகு மாறிப்போகிறது. வயதாக ஆக உடலில் தோள்கள் சுருங்கி விடுகிறது. அழகு அற்று போய்விடலாம், அறிவும் அற்று போய்விடலாம், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு பயன் தராது போய்விடலாம் அறிவும். ஆனால் அன்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற அன்பே நடுவர் அவர்களே இந்த இல்லறத்தை நல்லறமாக்குகின்றது. தமிழின் குடும்பி வள்ளுவன் சொல்லுவான், என்பில்லாததனை வெயில் போல காயுமே, அன்பில்லாததனை அறம் என்று சொல்லுவான். நடுவர் அவர்களே, இல்லற வாழ்க்கைக்கு அறம் அவசியம். அறத்திலே ஊன்றிய வாழ்வு, அறம் பிறன்றதுதான் இன்று இந்த தமிழ் சமூகம் அத்தனை கேடுகளையும் அனுபவிப்பதற்கு ஒரே ஒரு காரணம். நடுவர் அவர்களே, நாம் அறத்தில் வாழ்ந்த கூட்டம் அறத்தை விட்டு நழுவி விட்டோம். அந்த அறம் உடைய வாழ்க்கை தேவை என்றால் அன்புடைய வாழ்க்கை தேவை. அன்பே அறத்தினுடைய அச்சாணி. நடுவர் அவர்களே, வள்ளுவன் கூறுவான், அன்போடியைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடியைந்த தொடர்பு என்று சொல்லுவான். அன்போடியைந்த வாழ்க்கை இல்லறத்திலே நிலைக்க வேண்டும். நடுவர் அவர்களே, அறிவை வைத்துக்கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் இவன் அறிவானவன் என்று அவளும், அவள் அறிவானவள் என்று இவனும் நம்பிக்கொண்டு இல்லறத்துக்குள் புகுகிறார்கள். அந்த அறிவை வைத்துக்கொண்டு சம்பாதிக்கலாம், புகழ் சேர்க்கலாம், பணம் ஈட்டலாம் என்ற நப்பாசையோடு வருகின்றார்கள். விவாகரத்தில் போய் கோட்டு வாசலிலே நிற்கின்றார்கள். நடுவர் அவர்களே, வள்ளுவன் ஒரு அழகான குரலிலே குறிப்பிடுவான், தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்வார். நடுவர் அவர்களே, தெய்வத்தை தொழாத ஒரு பெண், ஒரு பாமர பெண் தினமும் எழுந்து தன்னுடைய கணவனை தொழுது அன்பான வார்த்தைகளில் அவரோடு உரையாடி வருகின்ற ஒரு சாதாரண இல்லறத்து பெண் பெய்யென சொன்னால் மழை பெய்யும் வானம் என்று குறிப்பிடுவார் என்று ஒரு விதமான பொருள். இதற்கு பல பொருட்கள் உண்டு. அதில் ஒரு பொருள் இதையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக நடுவர் அவர்களே, இல்லறம் சுவைக்க வேண்டுமானால், இல்லறம் நிலைக்க வேண்டுமானால், இல்லறம் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைய வேண்டுமானால் அந்த திருமண வாழ்க்கைக்கு அன்பே அவசியம் என்று கூறி அமர்கின்றேன். நன்றி. அருமை தம்பி எஸ்பீரியஸ் ஜனாத் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய கருத்தை இலக்கிய ஆதாரங்களோடு முன்வைத்தார். என்னதான் அறிவு மேம்பட்டிருக்க வேண்டும் என்று அவசியம் இருந்தாலும் திருமணம் என்று வருகின்ற பொழுது அது அன்பின் அடித்தளத்தில் தான் கட்டமைக்கப்படுவது என்பதை அழகாக சொன்னார். இன்றைக்கெல்லாம் இப்படியெல்லாம் சடங்குகள் மாறி இருக்கிறது, சம்பிரதாயங்கள் மாறி இருக்கிறது, புதிய புதிய வடிவங்கள் மாற்றம் பெற்றிருக்கிறது. என்னதான் மாற்றம் பெற்றாலும் அதனுடைய அடித்தளம், அதனுடைய அச்சாணி என்பது அன்புதான் என்பது அவருடைய வாதம். அழகாக சொன்னார். சொல்வார்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று. ஆனால் அவருடைய வாதத்தினுடைய அடியிலிருந்து நான் பார்க்கிற பொழுது சிந்திக்கிறேன், திருமணம் என்பது சொர்க்கத்தை நிச்சயிப்பது. அது அன்பில் கட்டமைக்கப்படுமாக இருந்தால் அந்த வாழ்க்கை என்பது சொர்க்கமாகும். அதுதான் அவர்கள் சொல்கின்ற வாதம். இப்படி பார்க்கிற பொழுது திருமணம் என்பது அறிவு என்கின்ற அந்த முதன்மை நிலையை விட அன்பு என்கின்ற முதன்மை நிலைக்குள்ளே தான் அதிகம் இருக்கிறது என்கிறதை ஜனாத் அவர்கள் தன்னுடைய வாதத்திலே முன்வைத்தார். இப்பொழுது அவருக்கு பதில் சொல்வதற்காக அருமை சகோதரி மோகனதாரணி மயூரன் அவர்கள் மிக அண்மையிலேயே தான் அவர் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் 1-2 மாதங்கள் கூட கடக்கவில்லை. முதலில் எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு பதிவு செய்கிறோம். ஒரு பதிவு திருமணம் மூலமாக அவர் தன்னுடைய ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டு வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கிறார். அவர் பேசுகிறார், திருமண வாழ்க்கைக்கு என்பது
அறிவுதான் அவசியம் என்று இங்கே பேச இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக இந்த அரங்கம் திறக்கிறது. வாருங்கள் மோகனதாரணி. சிந்தையிலே சிறகடிக்கும் சீரிய கருத்தெல்லாம் சித்திரமாய் தமிழ் வரிக்குள் தானாக வந்துதிரும். சொல்லாலையனை ஆழ்வாய் தமிழ்த்தாயே தகவே வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே மற்றும் டான் தொலைக்காட்சியினுடைய நேர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனினுடைய இந்நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே நுழைகின்றேன். அந்த வகையிலே இன்றைய பட்டிமன்றத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பெரிதும் தேவைப்படுவது அன்பா அறிவா என்ற வாதத்திலே நாங்கள் இன்று சங்கமித்திருக்கின்றோம். நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பெரிதும் தேவைப்படுவது அறிவு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆம், இன்றைய சமூகத்திலே திருமண வாழ்க்கைக்கு தயாராகின்ற 190% தம்பதிகள் காதல் திருமணத்திலே தான் தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இன்றைய சமூகத்தில் அன்றைய சமூகத்தை போல அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் கண்டதும் காதல் என்ற தலைப்பெல்லாம் இந்த சமூகத்திலே கிடையாது. இன்றைய இளைஞர்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள், மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். கணவனை மட்டும் பார்த்து திருமணம் செய்த காலம் போய் இன்று மாமியாரை பார்த்து அதன் பிறகு கணவருக்கு நாங்கள் உண்மையாக ஓம் சொல்கின்ற அளவுக்கு இன்று எங்களுடைய இளைஞர் சமூகம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே இருக்கின்றது அறிவு என்ற ஒன்று. திருமண வாழ்க்கைக்கு எது தேவை என்று இன்றைய இளைஞர் சமூகம் தெளிவாக சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. நடுவர் அவர்களே, இன்றைய அண்மை காலங்களிலே பெரிதும் பேசப்படுகின்ற பேசு பொருளாக கனடா விசிட் விசா காணப்படுகிறது. எங்களினுடைய பொருளாதார நெருக்கடியிலே இன்றைய இலங்கை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கணவன் அன்பிலே என் அருகிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பெண்கள் சமூகம் நினைத்திருந்தால் அவர்களினுடைய வாழ்க்கை நிச்சயம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்று தாராளமாக அவர்களை கனடாவுக்கு அனுப்பி தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக எங்களுடைய பெண்கள் என்று மாறி வருகிறார்கள் என்று சொன்னால் திருமண வாழ்க்கைக்கு எது தேவை என்பது தொடர்பாக அவர்களிடம் ஒரு தெளிவான வரையறை காணப்படும். மோகனதாரணி, நான் நினைக்கிறேன் சில வேளை தம்பி மயூரன் கேட்டுக் கொண்டிருப்பார், பேசுங்கள். எதிரணியினுடைய தலைவர் பேசுகின்ற பொழுது 2 மனங்கள் இணைந்தால் திருமணம் என்றார். ஆம், ஏற்றுக்கொள்கின்றோம். அதன் பிற்பாடு ஒரு வசனம் சொன்னார், 2 குடும்பங்கள் இணைகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சியான உறவு தோன்றுகின்றது என்று. அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2 குடும்பங்கள் இணைந்தால் அங்கே மகிழ்ச்சி வருகின்றதா பிரச்சனை வருகின்றதா என்பதை நாங்கள் ஆழமாக நோக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. 2 குடும்பங்கள் இணைகின்ற பொழுது அந்த குடும்பங்களை சமாளிப்பதற்கு அங்கே அன்பு தேவைப்படுவதில்லை, அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை தான் அந்த இடத்திலே தேவைப்படுகின்றது. வீட்டிலே ஒரு வயது வந்த ஆண் மகனோ அல்லது ஒரு பெண் மகளோ இருந்தால் அவர்களுக்கு திருமண பேச்சு பேச ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அன்றைய காலத்தை போல எல்லாம் அல்ல. இன்றைய காலத்திலே அழகான பெண் வேண்டும் அல்லது அழகான ஆண் வேண்டும் என்று கேட்பதெல்லாம் கிடையாது. அறிவான பெண் வேண்டும், படித்த பெண் வேண்டும், படித்த ஆண் வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழலிலே அழகான என்பதற்கு பதிலாக அன்பான என்பதற்கு பதிலாக பெரும்பாலான இடங்களிலே அறிவான என்ற சொற்பிரயோகங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இன்றைய இளம் சமூகம் தெளிவாக தங்களினுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர்களாக காணப்படுகிறார்கள். இன்று நீதிமன்ற படியேறும் அத்தனை வழக்குகளையும் எடுத்து பாருங்கள். கண்டதும் அன்பு கொண்டு அத்தனை உறவுகளையும் தகர்த்தெறிந்து விட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட்டு இன்று சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை அவர்கள் மறந்து விட்டார்கள். தங்களினுடைய வாழ்க்கையினுடைய நெறி என்ன, தங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, கொள்கை என்ன என்பதை
என்பதை அவர்கள் நினைக்க மறந்து விட்டார்கள். அதாவது தங்கள் வாழ்வினுடைய நெறியிலிருந்து, குறியிலிருந்து, கொள்கை திறமிலிருந்து வாழ வழி இல்லாமல் வண்டரிக்கப்பட்ட குருத்துக்களாய் மீள முடியாத படுகொலிக்குள்ளே ஆழ புதைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே அறிவுபூர்வமான சிந்தனை தேவைப்படுகின்றது. இந்த அன்பு ஒன்று இருந்தால் மட்டும் எங்களுடைய திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் அந்த இடத்திலே ஒரு வினாக்குறிதான் இடப்படுகின்றது. இன்றைய தம்பதிகள் எதற்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்கு அடிமையானவர்கள் எதையும் எளிதிலே தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எளிதிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தங்களினுடைய அறிவுபூர்வமான சிந்தனையை பிரயோகிக்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்ல முடியும். அன்புக்கு அடிமையானவர்கள் உறவை தகர்த்தெறிகின்ற பொழுது அந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்ற ஒரு பெரிய வினாவை எதிரணியினரம் தொடுத்துவிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆளிதய பரப்பிலே அள்ளிய வார்த்தைகளால் கோடிமுறை நன்றிகளை குவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அருமை சகோதரி மோகனதாரணி அவர்கள் மிக அற்புதமாக, மிக நுணுக்கமாக இந்த தலைப்பை பார்த்திருக்கிறார். அறிவு என்பது திருமண வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை மிக அழகாக பார்த்தார். அவர் சொன்னார் ஒரு செய்தி ஒன்று, இப்பொழுதெல்லாம் திருமணம் பேசுகின்ற பொழுதெல்லாம் அழகான என்ற சொல்லுக்கு பதிலாக வேறு சொற்களை பாவிக்கிறோம். உண்மை, நாங்கள் திருமண விளம்பரங்களை பார்க்கிற பொழுது படித்த அரசு உத்தியோகம் பார்க்கின்ற சில வேளைகளை பட்டங்கள் கூட போடுவார்கள். பிஎஸ்சி இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஆனர்ஸ், அந்த வேலை பார்க்கிற, இந்த வேலை பார்க்கின்ற, பின்னொரு சொல்லு மறக்காம போடுகிற அழகிய மணமகனுக்கு என்று அதை தீர்மானிப்பது நாங்கள் என்ற ரீதியாக இன்றைக்கெல்லாம் அந்த சொற்களை தாண்டி இந்த அறிவு சார்ந்த சொற்கள் திருமணத்தை ஆரம்பிக்கிற பொழுதே, திருமண பேச்சை ஆரம்பிக்கின்ற பொழுதே முன்னிலை பெற்று விடுகிறது என்றால் அறிவுதான் என்கின்ற விதமாக அவர் கொண்டு வந்தார். அழகாக சொன்னார், இன்றைக்கெல்லாம் பொருளாதாரம் மாறி இருக்கிறது, அறிவுள்ளவர்கள் தான் அதிகம் சம்பாதிக்கலாம் என்கின்ற ரீதியிலே இந்த உலக கட்டமைப்பு மாறி இருக்கிறது. அப்போ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வேண்டுமாக இருந்தால் பொருள் மிக முக்கியம். அந்த பொருளை சம்பாதிக்கின்ற கருவியாக அறிவு மாறி இருக்கிறது. எனவே திருமணத்தை மகிழ்ச்சிப்படுத்த, இல்லறத்தை மகிழ்ச்சிப்படுத்த அறிவுதான் தேவை என்பது அவருடைய மிக நுணுக்கமான விவாதம். அதை புறம் தள்ளிவிட்டு பேச முடியாது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவருக்கு பதில் சொல்வதற்கு அருமை தம்பி ஹரிகரன் அவர்கள், நீங்கள் அடிக்கடி ரான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்றத்திலே பார்க்கக்கூடிய ஒரு முகம், உலகத்திலே நடந்த இளைஞர்கள் மத்தியில் நடந்த பேச்சு போட்டியிலெல்லாம் முதன்மை பெற்ற ஒருவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்பத்துறையிலே பட்டதாரியாகி சிறிது காலம் அங்கே பணியாற்றிவிட்டு இப்பொழுது மாகாண கூட்டுறவு வங்கியினுடைய உணவு பகுப்பாய்வு துறையினுடைய ஒரு உத்தியோகத்தராக பணியாற்றுகின்றவர் அருமை தம்பி ஹரிகரன் அவர்கள். மானிப்பா இந்துக்களினுடைய ஒரு மகத்தான பழைய மாணவன். பேசலாம் வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் கொன்றாதல் கண்டே. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும், கன்னித் தமிழாம் என் செந்தமிழ் தாக்கி சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, அவை சார்ந்த பெருந்தகைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவரவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவரவர்களே, இந்த திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கைக்கு அவசியம், இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு தேவை அன்பா அறிவா என்பதாகும். இந்த எதிரணியிலே மூவர் வந்திருக்கிறார்கள். முதலாவது வந்த அணித்தலைவர் கட்டிய சேலையோடு வா, உன்னை கண்கலங்காமல் வைத்து பாதுகாக்கிறேன் என முகப்புத்தகத்தில் நேற்று பதிவையிட்டு விட்டு இன்றைக்கு வந்து அறிவு தேவை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது பேசியவரை பற்றி பேச தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுதுதான் அன்பு என்ற ஒரு பந்தத்திலே உருகி காதலால் கசிந்து கொண்டிருக்கக்கூடியவர். மூன்றாவது இருக்கக்கூடியவரும் அந்த நிலைதான். ஆக இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் எதை அறிவு என்று பேசுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. எங்களுடைய இலக்கியங்கள் கூறுவது போல் இந்த அன்பு என்பது நடுவர்களே அனாதரவானது. இந்த அன்பிற்கு எதையும் பற்றி வைத்திருக்க தெரியாது. இந்த அன்பு தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் விலக்கி வைத்திருக்கும் ஓடும் நீர் போல் எங்கெல்லாம் தன்னை அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒட்டி கொள்ளக்கூடியது இந்த அன்பு. இந்த அன்பு எப்பொழுது இல்லாமல் போகிறது என்றால், அனாதரவான இந்த அன்பிற்குள் நீங்கள் கட்டளைகளை, அதிகாரங்களை, ஆக்கிரமிப்புகளை எப்போது எல்லாம் பிறப்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த அன்பு இல்லாமல் போகிறது. ஆக இந்த திருமண வாழ்க்கை கசக்கிறது என்றால், அன்பினால் கட்டமைக்கப்பட்ட இந்த திருமண வாழ்க்கைக்குள் உங்கள் அறிவை பயன்படுத்தி என்று ஆதிக்கங்களை செலுத்துகிறீர்களோ அன்று அந்த வாழ்க்கை கசக்க தொடங்குகிறது என்றால், அறிவு அன்பை கசக்க வைக்கிறது என்ற உண்மையை இந்த அவை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்த்தரப்பினுடைய இரண்டாவது பேச்சாளர் வந்தால்,
நாங்கள் அறிவாக சிந்திக்கிறோம், அறிவாக ஆண் மகன்களை தேடுகிறோம் என்று. நீங்கள் இன்றைக்கு அறிவால் தேடக்கூடிய ஆண் மகன்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பூமரங்களாக இருக்கும். இன்றைக்கு ஒரு கிளிப்பிள்ளை போல ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டு வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வயோதிபருக்கு கட்டி வைப்பார்கள். இங்கே ஒருவன் பல்கலைக்கழகத்திலே விழுந்து விழுந்து காதலிப்பான், அவனும் அதே பட்டம் எடுக்கக்கூடியவன். அவனையெல்லாம் நிராகரித்து விட்டு யாரோ ஒரு கஞ்சா குடுக்கியை பட்டம் முடித்த பிறகு திருமணம் செய்வார்கள் பணத்தை பார்த்து. இங்கு உள்நாட்டிலே சொந்த தொழிலே ஒருவன் வாழ்ந்து கொடிகட்டி பிறப்பான், அவனையெல்லாம் விட்டுவிட்டு வெளிநாடு என்ற ஒரு பெயரை வைத்து பெட்ரோல் சைட்ல வேலை செய்கிறவனையும் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யவனையும் தான் உங்களுடைய அறிவு தேடுகிறது. கரிகரன், நீங்கள் பேசுகின்ற அந்த தோணி, அந்த உணர்வு எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறது. அனுபவம் வாய்வழியாக வருகிறது நடுவர் அவர்களே, இலங்கையில் வாழ்வதன்படி. அப்படி உங்களுடைய அறிவு தேடும் பொழுது உங்களுக்கு அன்பினுடைய பக்கம் செல்வதற்கான வாய்ப்பே இருக்கா. சொன்னார்கள், கனடாவிற்கு நாங்கள் பொருளை தேடி உங்களுடைய கணவன் செல்கிறான், பெண் அனுப்புகிறாள், அது அறிவு என்கிறார்கள். அது அறிவாக இருந்து விட்டு போகட்டும். கனடாவிற்கு செல்பவன் அங்கு சென்று இன்னொரு பெண்ணை காதலித்து கரம் பிடிக்காமல் உன்னையே நினைத்து உருகுகிறான் என்றால் அதுதான் திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அன்பு. கட்டிய கணவன் கனடாவிலே இருக்கும் பொழுது நீ இங்கே அவனை நினைத்து கொண்டு நீயும் வேறொரு தானிடம் சொல்லாமல் உருகி கொண்டு இருக்கிறாய் என்றால் அதுதான் திருமண வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பு. கனடாவிலே இருக்கக்கூடியவன் கடல் கடந்து உனது திருமண நாளிற்கோ பிறந்த நாளிற்கோ பரிசு பொதிகள் அனுப்புகிறான் என்றால் அதுதான் எங்களுடைய திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு அறிவு தேவை என்று அறிவிலிகள் போல் பேசுவது எங்களை வெட்கப்பட வைக்கிறது. ஈவானந்தன் அண்ணா வந்தார், அவன் கூறினானாம், அந்த மோட்டார் சைக்கிளில் ஏறினவன் தெரியாமல் திருமண வாழ்க்கை செய்து விட்டேன் என்று. அவன் மனதுக்குள் நினைச்சிருப்பான், தெரியாமல் அந்த மோட்டார் சைக்கிள் ஏறிட்டேன், ஏற்றி லிப் கொடுக்க போன உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா, எத்தனை பிள்ளை இருக்கு, என்ன செய்றீங்கன்ற கேள்வி உங்களுக்கு என்னத்துக்கு? அவனே நொந்து நூடில்ஸ் ஆகி போயிருக்கிறான். அந்த கஷ்டத்திலையும் தன் கரம் பிடிச்ச காதலியை காப்பாற்றணும் என்று பலமாவது விட்டு கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிற தொழில் அப்படி. அரசாங்கத்திலே அவர் தரவு சேகரிப்பு பணியிலே இருக்கிறார், அதுவும் ஒரு பிரதேச செயலகத்திலே விவரங்களை திரட்ட வேண்டும், தொழில்நோக்கமாக தான் செயற்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த அன்பை வேண்டாம் வேண்டாம் என்று பேசுவதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு விவாகரத்துக்கள் எல்லாம் வருகிறது, பொருள் இல்லாதபடியினால் விவாகரத்து எல்லாம் வருகிறது என்றார்கள். பொருள் இல்லாதது என்று இல்லை நடுவர்களே, அன்பு இல்லாமல் போகும் பொழுதுதான் விவாகரத்து வருகிறது. பொருள் இல்லாவிடினும் எங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இன்றைக்கு கோடிகளில் புரண்டவர்களா? எங்கள் பாட்டன் பூட்டன் கோடிகளில் புரண்டவர்களா? மா இல்லாமல் மரவள்ளி கிழங்கை இடித்து மாவாக பயன்படுத்திய யுத்த வடுக்களை கண்டு வந்த சமூகம் எங்களது. அந்த வறுமைக்குள் கூட இன்னும் அவர்கள் தங்கள் கைப்பிடித்த கணவனையோ மனைவியோ விட்டு விலகாமல் வாழ்கிறார்கள் என்றால் வறுமை எங்களுடைய அன்பை ஒரு காலமும் பிரித்து வைக்காது. அன்பினுடைய நிலையில் மாற்றங்களை கொண்டு வருமே ஒழிய அன்பை அடியோடு அழிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவாகரத்துகளுக்கு ஒருபோதும் அன்பு காரணமாக இருக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நடுவர் அவர்களே, இன்றைக்கு தாரம் என்றால் என்ன? எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பதால் தான் அவளை தாரம் என்கிறோம். அப்படியான தாரங்கள் அன்பின் வழியாக எங்களிடம் வரும்பொழுது எங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமாக. இறுதியாக இவர்கள் காமம் என்றார்கள். இன்றைக்கு திருமணங்களிலே காதல் இல்லை, அன்பின் அடிப்படையான காதல் இல்லை, காமம் என்றார்கள். காதலிலே காமம் இன்றியமையாத ஒன்று. பாரதி கூறுகிறான், காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும். காதலினால் மாணவர்க்கு கவிதை உண்டாம், சிற்பமுத காணம் உண்டாம், ஆதலினால் உலகத்தீரே காதல் செய்வீர், அதுவல்லோ இவ்வுலக தலைமையின்மம் என்கிறான். அப்படி கூறிய பாரதி இறுதியாக கூறுகிறான், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், ஆகவே மரணம் பொய்யாம் என்று கூறுகிறான். அன்பினை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த காதல் எங்களுக்கு மரணத்தை கூட பொய்யாக்கக்கூடியது. ஆக இல்லற வாழ்க்கை இனிக்க வேண்டுமென்றால் அன்பு அடிப்படை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை தம்பி கரிகரன் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு திருமண வாழ்க்கையில் அன்பு எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை மிக அற்புதமாக பேசினார். நாங்கள் அறிவு என்று பார்க்கின்றோம், ஆனால் அங்கே அன்புதான் எல்லாவற்றையும் பிணைக்கின்ற சக்தியாக இந்த திருமண பந்தம் அறுந்து போய்விடாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்கின்ற அற்புத சக்தியாக இருப்பது அன்பு என்பதை பல உதாரணங்களோடாக சொன்னார். மோகனதாரன் சொன்னார், இன்றைக்கெல்லாம் கனடா விசா, விசிட் விசா, அந்த விசா இந்த விசா, பொருளாதார தேவை வருகிற பொழுதெல்லாம் கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து கணவன் ஓடுகின்ற துப்பாக்கியம். என்னதான் தொலைதூரம் போனாலும் அந்த அன்பு என்கின்ற ஒற்றை பிடிப்புத்தான் அவர்கள் குடும்பத்தை இழுத்து வைத்திருக்கிறது என்றால் அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஏது பெரிது என்று கேட்டார். நம்முடைய சமூகம் சந்தித்த பெரிய அவலங்களில் ஒன்று இந்த அவலம்.
இந்த புலப்பெயர்வினாலே குடும்பங்கள் கணவன் அங்கு மனைவி இங்கு என்று பல்லாயிரம் மைல்களை தாண்டி இருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த வேதனை பெரிய வேதனை. அதனாலே அவர்கள் அனுபவிக்கின்ற நெருக்கீடுகள் உள்ள நெருக்கீடுகள் எல்லாம் அளவு கடந்தவை. இந்த சமூகம் நம் தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவலங்களில் ஒன்று இந்த அவலம் போர் தந்த அவலம். ஆனாலும் அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் ஏங்கிக் கொண்டு நாளைக்கு அவருக்கு பிஆர் கிடைக்கும், நாளைக்கு சிட்டிசன் கிடைக்கும், நாங்களெல்லாம் போய்விடலாம் என்று மனைவி மட்டுமல்ல பிள்ளைகளும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அடித்தளத்திலே அந்த வாழ்க்கை நகர்கிறது என்றால் அதை விட வேறு ஏது வேண்டும் என்று கரிகரன் கேள்வி எழுப்பினார். மிக அற்புதமான ஒரு பேச்சு. இப்பொழுது நிறைவாக அவருக்கு பதில் சொல்லுகிறார் இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் அருமை தம்பி தயாபரன் ராகவன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடத்திலே உயிரியல் கற்றவர், இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற ஒரு உயிரியல் ஆசிரியராக தனியார் துறையில் இருக்கிறார். அருமையான பேச்சாளர், சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியுடைய ஒரு பழைய மாணவர். வாருங்கள் ராகவன், பேசுங்கள். கல்லினிலே எழுத்தாகி காகிதத்தில் கவியாகி காப்பியத்துள் சிரஞ்சீவியாய் நிற்கும் என் உயிரிலும் மேலான தமிழே உனை வழங்கி, இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த விவாதிகளுக்கும் டான் நேயர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தினை ஆரம்பிக்கிறேன். மிகவும் ஒரு சவாலான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை அன்பா அறிவா? இங்கே நாங்கள் ஒன்றும் அறிவு மட்டும்தான் தேவை என்று சொல்லி சைக்கோத்தனமாக கதைக்க வரவில்லை. அன்பும் தேவை, அறிவும் தேவை. எது பெருமளவு விஞ்சி நிற்கின்றது என்பதுதான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்பு. இங்கே கூறியிருக்கிறார்கள், நான் என்னுடைய பாடம் சம்பந்தமாக இருந்தே கூறுகிறேன். பாருங்கள், இப்ப நான் ஒரு நாய் வளர்க்கிறேன், அல்லது நான் ஒரு செல்லப்பிராணி வளர்க்கிறேன். அந்த செல்லப்பிராணி எனக்கு திருப்பி ஒரு சந்தர்ப்பத்தில் கதைக்கும் என்று சொன்னால் பல பேர் செல்லப்பிராணியை வாழ்க்கையில் வளர்க்க மாட்டேன். அதான் நிதர்சனமான உண்மை. அதாவது சாதாரணமான விலங்குகளில் இருந்து மனிதன் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறான். காரணம், தன்னுடைய கருத்துக்களை இன்னும் ஒரு நபருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அறிவு ஆற்றல் அவனுக்கு காரணப்படுகிறது. இங்கே கருத்துக்கள் பகிரப்படும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிணக்குகள் அதிகமாக காணப்படும். ஏன்? மனிதன் ஒரு சமூக விலங்கு. அங்கே கட்டாயம் அவன் சமூகமாகத்தான் காணப்பட வேண்டும். இந்த கரிகரன் உருகி உருகி காதலிச்சிருப்பார் கேம்பஸ்களில். ஆனால் உருகி உருகி காதலிச்ச அவ்வளவு பேரும் உருகின ஐஸ்கிரீமை கரிகரன் கொடுத்துட்டு கனடா போயிட்டு. காரணம், அறிவால செய்யக்கூடிய விஷயம் அவ்வளவும் தான். தாடி வளர்த்து தாடியும் பீடியுமாக திரும்பி இப்போ பழைய நிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப அறிவு மட்டும் தேவை என்று நான் கூறவில்லை, அன்பு மட்டும் தேவை என்று கூறவில்லை. அந்த அன்பினால் ஏற்பட்ட சிக்கலிருந்து மீண்டு வருவதற்கு கூட அவருடைய அறிவுதான் தேவைப்பட்டது. இங்கே குடும்பமாக கருதப்படும் போது அல்லது சமூகமாக கருதப்படும் போது நான் யாரை செலக்ட் பண்றேன் என்றதிலிருந்து பிரச்சனை தொடங்கும். நாங்கள் ஒரு தனிநபராக எங்களுடைய வாழ்க்கையை தொடங்க போவதில்லை. யாழ்ப்பாணத்திலே, பொதுவாக தமிழர்களே, அதுவும் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் திருமணம் செய்ய போறீர்கள் என்று சொன்னால், இந்த திருமணம் என்று சொல்லுகிறதுக்கு முன்னம் இந்த ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் கணக்கு இருக்கு. அவ்வளவு விடயத்திலையும் பார்த்து 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 இது எங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படி இப்படி என்று 1008 விஷயங்கள் பார்த்து தான் திருமணம் செய்யணும். இல்லை அது பொருந்தும் பொருந்தாது அதையெல்லாம் மீறி சில திருமணங்கள் நடக்கும். நடந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தன் விடைகள் வர மாட்டான். அதோடு அந்த திருமணம் என்ன செய்யும்? முறிஞ்சு போயிடும். காரணம், இங்கே அன்பை மட்டும் அடிப்படையாக கொண்ட திருமணங்கள் ஒரு புள்ளியிலே ஒரு கேள்விக்குறையிலே நிற்கும். ஏன் திருமணம் செய்தோம், எந்த அடிப்படையில் திருமணம் செய்தோம், வரக்கூடிய பிணக்குகள் இணக்குகளை யார் தீர்த்துக் கொள்வது எதுவுமே தெரியாது. இந்த உலோகமானது ஒரு தொழில்வாண்மைக்குரியதாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொழில்வாண்மைக்குரியதாக சென்று கொண்டிருக்கும் போது அன்பு மிகுதியினால் பொங்கி எழுகிறீர்கள். அடிக்கு ஒரு முறை மெசேஜ் வரும். வரக்கூடிய மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்ணாட்டிக்கு அன்பு முறிஞ்சு பிரேக்கப்பில் நிற்கும். அதான் முடிவு. அப்ப இவர் இந்த வேலை செய்கிறார், இவர் இந்த தொழில் செய்கிறார், இவருக்கு இப்படிப்பட்ட இடங்களில் இணக்கள் பிணக்கள் காணப்படும். இந்த இடத்துல வெட்டியாளக்கூடிய திறமை யாருக்கு கிடைக்கும்?
அறிவார்ந்த அன்பு கொண்ட நபர்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த அன்பினை விஞ்சி நிற்கின்றது யார் என்று கேட்டால் அறிவு விஞ்சி நிற்கின்றது. நடுவர்களே, இந்த பாரதிக்கு கண்ணம்மா இருக்கிறார். வீட்டை சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை. எங்கேயோ கண்ணம்மா இல்லை செல்லம்மா போய் பக்கத்து வீடுகள் எல்லாம் கடன் வாங்கி. அது தவறில்லை. செல்லம்மா பாரதிக்கு ஒரு கண்ணம்மா தான். ஓம் சரி. அந்த அந்த கொஞ்ச தானியத்தை கூட அவர் என்னது அந்த அன்பு மிகுதியினால் போட்டு செல்கிறார். இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமெண்டா, யாழ்ப்பாணத்தில் நடக்குமெண்டா, அடுத்த நாள் விவாதத்து. ஏன் இவனும் பைத்தியக்காரன். அன்பு மிகுதியினால் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அத்தனையும் ஒரு கிரிஞ்ச், ஒரு கிறுக்குத்தனமாக காணப்படுமே தவிர அதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய விடயங்கள் என்னென்று கேட்டால் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறான தகவல்களை நாங்கள் எங்கே பெற முடியாது. என்னுடைய தலைவர் கூறியிருந்தார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகள். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியல. கடவுள் சில நேரம் பார்க்க இருக்கிற மாதிரி இருக்கிறார், சில நேரம் பார்க்க இல்லாம இருக்கிறார். இருந்தும் இல்லாமல் இருப்பதுதான் கடவுளுடைய தன்மை. அதனால தான் கடவுளுக்குரிய பக்தி இருக்குது. அன்பும் தொடர்ச்சியாக இருந்தால் அது அறிகின்றது. ஆக இங்கே ஒரு இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டுமெனில் எங்களுக்கு விஞ்சி நிற்க வேண்டியது அறிவென கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தம்பி ராகவன் அவர்கள் மிக நேர்த்தியாக ஒரு விடயத்தை இந்த அரங்குக்கு கொண்டு வந்தார். ஒரு திருமண வாழ்க்கையில் அறிவு மேம்பட்டு நிற்கின்ற பொழுது சில வேளைகளிலே முரண்நிலைகள், அன்பு மேம்பட்டு நிற்கின்ற பொழுது சில நிலைகளிலே அளவு கடந்த அன்பு என்பது முரண்நிலைகளை கொண்டு வந்துவிடும். அவற்றை முகாமை செய்வதற்கு அறிவு எனும் கருவி தேவை என்பதுதான் அவருடைய விவாதத்தினுடைய அடித்தளம். அன்பு மேம்படுகின்ற பொழுது வருகின்ற நெருக்கடிகளை தவிர்த்து அதை சரியான பாதையிலே நகர்த்தி செல்வதற்கு அறிவு தேவை. அறிவு இல்லாமல் இந்த திருமண வாழ்க்கையை நகர்த்துவது என்பது மிக சாத்தியம் இல்லை என்கின்ற அடிப்படையிலே ராகவனுடைய கருத்து அமைந்திருக்கிறது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம். ஒரு சங்கடமான தலைப்பெல்லாம் பெரிது சங்கடமில்லை, பேசிவிட்டு வீட்டை போவதுதான் சங்கடம். எத்தனையோ பேசியிருக்கிறோம், இதையா பேச மாட்டோம். ஆனால் திருமணம் என்பது எது என்கின்றது, அல்லது திருமணம் என்றால் என்ன என்கின்ற அந்த அடி நாதம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த கேள்விக்கான பதில் இலகுவிலே கிடைத்துவிடும். திருமணம் என்பது நாங்கள் பொதுவாக ஆரம்பத்திலே சொல்வது போல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து தமக்குள்ளே அமைத்துக் கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம். சட்டத்தினுடைய பார்வை திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கி கொண்டு உலக சிருஷ்டிப்புக்காக அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு தீராத பந்தம் என்பது சம்பிரதாயம். ஆணும் பெண்ணும் சேர்க்கிறார்கள். இதுதான் பலர் நினைக்கிறார்கள். எப்படி என்றால் இன்றைக்கு எங்கே பிரச்சனை தொடங்குகிறது என்றால், திருமணம் என்கின்ற பொழுது என்னுடைய சுமைகளை தாங்கிக் கொள்வதற்கு நான் ஒருவரை தேடுகிறேன் என்று சிந்திக்க தொடங்குகிறது. அங்கேதான் பிரச்சனை தொடங்குகிறது. இதனுடைய மறுதலையாக இன்னொருவருக்கு சேவை செய்வதற்கு அல்லது இன்னொருவருடைய துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கு, இன்னொருவருடைய துயரத்தை தாங்கிக் கொண்டு அவருக்கு இன்பத்தை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து விட்டால் திருமண வாழ்க்கை சிறப்பு. இதை அந்த ஆணும் அந்த பெண்ணும் மாறி மாறி நினைத்துக் கொள்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் துணையாகி இன்பமாக வாழலாம். ரெண்டு குணம் இருக்கும். ஒன்று, ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து வருகின்ற மூன்றாவது சக்தி சரியா பிழையா என தீர்மானிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். இப்ப எல்லாம் திருமண வாழ்க்கையில் அறிவு எப்படி மாறி இருக்கிறது என்றால், ரெண்டு பேரும் சேர்ந்து நீ சரி நான் பிழையா, நீ சரியா நான் பிழையா என்று தீர்மானிக்கிறதுமாக அறிவு மாறுகிற பொழுது அது சங்கடம் செய்யும். ஆனால் அன்பு என்ன செய்யும் என்றால், எந்த பரிமாணங்களில் நின்றாலும் அது ஒரு திசைக்குள்ளே தான் தள்ளி கொண்டு போகும். அப்ப அன்புக்கு அந்த வழக்கம் உண்டு. அறிவுக்கு இரண்டு பக்கம் இருக்கு. அறிவு நீ சரி நான் பிள்ளை என்ற விவாதம் கணவனுக்கு மனைவிக்குள்ளே வந்து எது பெரிது, நீ பெரிதா நான் பெரிதா என்கின்ற அறிவின் விவாதத்துக்கு மயப்பட்டு விட்டால் அங்கே சிக்கல் வரும். ஆனால் அன்பில் நீ பெரிதா நான் பெரிதா என்று வருகின்ற பொழுது அது அவர்களுக்குள்ளாம் இருக்கலாம், வெளியிலும் இருக்கலாம், அது முன்னே நகர்த்தி செல்லும். இன்னைக்கு பல திருமணங்கள் விவாகரத்திலே வந்து நிற்பதற்கு இந்த பொருண்மை இல்லாமதுதான் காரணம். இன்றைக்கெல்லாம் ஒரு உளவியல் ஆய்வு சொல்கிறது, எந்த திருமணங்கள் விவாகரத்திலே வந்து நிற்கிறது என்றால், இந்த சொல்வார்கள் கரியர் லைஃப், ஆணும் கரியர் லைஃப்ல இருந்து பெண்ணும் கரியர் லைஃப்ல இருந்து தொழில் முன்னேற்றம் குறித்து ரெண்டு பேருமே தீவிரமாக சிந்திக்கின்ற பொழுது நீ பெரிது நான் பெரிது என்கின்ற அந்த அறிவு போட்டி அவர்களை கொண்டு வந்து விவாகரத்தில் வைத்து விடுகிறது. அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு வாழ்க்கையில் சுவை இல்லை. இந்த நிலைமையிலே தான் இன்றைக்கு வாழ்க்கை நகருது. அப்படி என்றால்
திருமண வாழ்க்கையிலே அறிவு ஒரு கருவி, அறிவு முன்னோக்கி நகர்த்தும். ஆனால் அதனுடைய அடித்தளமாக இருந்து எந்த சுமை வந்தாலும் எந்த சவால் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஒருவருக்கு உதவி செய்வதற்காக கிடைத்திருக்கக்கூடிய பெருவாய்ப்பு இந்த திருமணம் என்று நினைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வாழ்க்கையை இன்பமயமாக்குவது என்றைக்கும் அன்புதான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, எல்லோர் வாழ்க்கையிலும் அன்பை செலுத்தி அன்பு பெருகி எல்லோருடைய இல்லற வாழ்க்கையும் இனிதாய் அமைய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த பட்டிமன்ற குழுமத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.